அங்கே கோயில் இல்லை, எங்கள் ஊரில் பகுதியில் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் கிராமப்புற பகுதியில் இருக்கிற புத்து மணி எடுத்து பயன்படுத்துங்க. எல்லாமே அம்மனுடைய இடம் தான். அது நாகம்மாவுக்கு நம்ம இடம்லாம் சொல்ல முடியாது. அது இந்த சக்தின்றது மிகப்பெரிய சக்தி. அந்த அம்மா சக்தியை அளவிட முடியாது. அப்போது உங்களுக்கு துன்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்க போகிற தெய்வம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க இன்பகரமாக மாற்றுற சூழ்நிலை தான் இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம். அவங்கள மனம் குளிர வைக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த பரிகாரம்ன்றது என்ன விஷயம்னா அவங்கள கொஞ்சம் மனசாந்தி அடைய வச்சு நம்ம அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை இருக்கும், எனக்கு கொஞ்சம் மனம் இறங்க மாட்டீங்களா அப்படின்ற சொல்கிற வழிபாட்டு முறையில் அவங்களுக்கான பிரதான விஷயம் புற்றுக்கு யார் சர்பத்துக்கு முக்கியமான மண்ணு தான், அவங்க வாழ்விடமே அதுதான். அதை நோக்கி நீங்கள் பயணிக்கும் போது அவங்க மனசு சாந்தி அடைந்து உங்களுக்கு நன்மையான விஷயமா திருப்பி கொடுப்பாங்க. அதனால் சொல்ல முடியாத கஷ்டம், சொல்ல முடியாத பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த பரிகாரத்தை ஒரு 11 வாரம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு சோர்ஸை, ஒரு வாய்ப்பை, ஒரு விடையை கண்டிப்பாக அந்த இறைவன், அந்த அம்மா கொடுத்தே தீருவாங்க. அதை அனுபவத்தில் பாருங்க.